ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னா பைனரி டு டெசிமல், பைனரி டு ஆக்டல், பைனரி டு ஹெக்ஸாடெசிமல். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பைனரி டு டெசிமல். ஓகேங்களா? ஸோ பைனரி வேல்யூ எடுத்துக்குவோம் 1 1 0 1 1 பேஸ் 2. நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை பேஸ் 10 டெசிமல் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே டெசிமல் டு பைனரி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரூல்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம எந்த நம்பரை வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோமோ அந்த நம்பருடைய பேஸ் எடுத்துக்குவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம எந்த நம்பர் கன்வெர்ட் பண்ண போகிறோமோ அந்த நம்பருடைய பேஸ் எடுத்து இதுக்குள்ள ஒவ்வொரு நம்பரோடு மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்பர் என்னது 1 into 2 பேஸ் வேல்யூ ப்ளஸ் ப்ராக்கெட் போட்டுக்குங்க ப்ளஸ். ஃபஸ்ட்டு முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன பண்ணணும், இந்த நம்பர் 1 into 2 அந்த வேல்யூவை ஆட் பண்ணிக்கணும் ப்ளஸ் 0 into 2 ப்ளஸ் திருப்பியும் 1 into 2 ப்ளஸ் திருப்பியும் 1 into 2. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொடுத்துக்கிற ஒவ்வொரு வேல்யூவோடையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணி அந்த ஆன்சரை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு வேல்யூவையும் நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த மல்டிபிள் பண்ண ஆன்சரை ப்ளஸ் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து ஸ்டெப் 1. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2ல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கிருந்து அப்படியே ரிவர்ஸில் வர போகிறோம். இந்த ஒவ்வொரு பேஸ் வேல்யூ இருக்குது இல்லைங்களா, அந்த பேஸ் வேல்யூக்கு பவர் போட போகிறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் இங்கே வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். எப்படின்னா இப்போது ஃபஸ்ட்டு இந்த 2 to the power of 0 உள்ளே போடணும். ஹோல் பவர் 0 போட்டுறாதீங்க. 2 to the power of 0 பவர் வந்து என்ன பண்ணணும், ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம். அப்போ 2 to the power of 1, 2 to the power of 2, 2 to the power of 3, 2 to the power of 4. இங்கே பாருங்கள், எனிதிங் எந்த வேல்யூ வந்தாலும் சரி பவர் 0. இப்போது 2 to the power of 0னாலும் என்னது 1 தான், 8 to the power of 0னாலும் என்னது 1 தான். எனிதிங் பவர் 0 ஆன்சர் 1. இது வந்து ஒரு நாலேஜ். இன்னொன்று வந்து இப்போ 2 to the power of 1 பவர் ஆஃப் 1 அப்படின்னா என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ அப்படியே வந்துடும். 8 to the power of 1னாலும் 8 வந்துடும். இது ஒரு நாலேஜ். இந்த ரெண்டு நாலேஜ் இருந்தால் நம்ம இங்கே போட முடியும். ஸோ 1 into 2 to the power of 0 என்னது 1 ப்ளஸ் 2 to the power of 1 என்னது அப்படியே 2 தான், நம்ம ஏற்கனவே மேலே பார்த்துருக்கோம். ப்ளஸ் 0 into 2 to the power of 2 என்னது 4 ப்ளஸ் 2 to the power of 3 என்னது 8 ப்ளஸ் 2 to the power of 4 என்னது 16. ஓகேங்களா? இப்போ வந்து ஒவ்வொன்றா செப்பரேட்டாக பண்ணோம். 1 into 16 என்னது 16 ப்ளஸ் 1 into 8 8 ப்ளஸ் 0 into 4 0 ப்ளஸ் 1 into 2 2 ப்ளஸ் 1 into 1 1 பண்ணிங்கன்னா 16 ப்ளஸ் 8 24 24 ப்ளஸ் 2 26 26 ப்ளஸ் 1 27 பேஸ் 10. இதுதான் ஆன்சர். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுத்துக்கிற பைனரி வேல்யூவை 2ஆல் அதனுடைய பேஸ் சேம் பேஸால் மல்டிபிள் பண்ணுறோம். இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு போட்டுட்டோம், நடுவில் ப்ளஸ் போட்டிருக்கோம். மல்டிபிள் பண்ணி அந்த ஆன்சர் ப்ளஸ் பண்ணணும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இன்ட்டு 2 போட்டு இல்லைங்களா, அதுக்கு எல்லாத்துக்கும் பவர் போடுறோம். ரைட் டு லெஃப்ட்டு பவர் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அந்த பவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணி போடுறோம். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1 0 1 1 0 1 0 1 பேஸ் 2. நான் என்ன பண்ண போகிறேன்னா டெசிமலாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம தனித்தனியாக அந்த 2ஆல் என்ன பண்ண போகிறோம், மல்டிபிள் பண்ண போகிறோம். 1 into 2 ப்ளஸ் இப்போ 0 into 2னாவே ஆன்சர் 0 தான். அப்போ 0 இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு எழுதுகிறேன். 0 into 2 ப்ளஸ் 1 into 2 ப்ளஸ் 1 into 2 ப்ளஸ்
இந்த வேல்யூ இதுக்கு தனித்தனியாக நம்ம என்ன பண்ணுறோம், 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 0 × 2, நெக்ஸ்ட்டு திருப்பியும் 1 × 2 இந்த வேல்யூ ப்ளஸ் 0 × 2 ப்ளஸ் லாஸ்ட்டாக 1 × 2. பார்க்குறது தான் பெருசாக இருக்கும், ஸ்டெப்ஸில் ரொம்ப ஈஸி தான். ஸோ ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நம்ம என்ன பண்ணுறோம், 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம், போட்டுவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இந்த ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வரைக்கும் நம்ம அந்த 2க்கு மட்டும் பவர் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். 0லேருந்து 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. சரிங்களா? இப்படி இன்க்ரீஸ் பண்ணி போடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொன்றுத்துக்குமே இப்போ நீங்கள் அந்த 0 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 0 இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் விட்டுடுங்க. ஏன்னா வந்து எந்த பவர் இருந்தாலும் இன்டூ 0னா 0 தான் வரப்போகுது. அப்போ நம்ம மிச்சம் இருக்கிறது மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஸோ 1 × 7, இது 0ஆல் மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் 0 தான் வரும். இதை விட்டுருவோம், இதை விட்டுருவோம், இதை விட்டுருவோம். அப்போது 1 + 2⁵ + 1 × 2⁴ + 1 × 2⁴ + 1 × 2⁴. இப்போ 1 × 2⁴ 128 + 1 × 2⁵ 36, 1 × 2⁴ 16 + 1 × 2⁴ 4 + 1 × 1. So 128 + 36 + 16 + 4 + 1. So totally 181 base 10. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன். ஸோ பைனரி டு டெசிமல் நார்மல் கன்வர்ஷன் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். 100.1101 இந்த வேல்யூவை நான் என்ன பண்ண போகிறேன்னா டெசிமலாக கன்வெர்ட் பண்ணேன். நம்ம ஏற்கனவே வந்து நார்மல் நம்பர் இது எப்படி பிரிக்கலாம், இது தனியாக பிரிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1 × 2 + 0 × 2 + 0 × 2 டாட் இதையும் அதே மாதிரி போட்டுக்குவோம். 1 × 2 + 1 × 2 + 0 × 2 + 1 × 2. இந்த மாதிரி தனித்தனியாக எல்லா நம்பரையும் மல்டிபிள் செப்பரேட்டாக மல்டிபிள் பண்ணிடுறோம். சரிங்களா? இதில் வந்து இப்போ நம்ம பவர் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே நமக்கு தெரியும், இந்த 0, 1, 2 இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போவோம் இந்த சைடுலேருந்து. அதேமாதிரி இந்த சைடுலேருந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போவோம். எப்படின்னா நம்ம வந்து இன்டீஜர்ஸ் பார்ப்போம். 0, 1, 2, 3 இந்த சைடுனா வரும் -1, -2, -3 ஞாபகம் இருக்குங்களா? அதே மாதிரி தான் இங்கே 0, 1, 2ன்னு போனால் இந்த சைடு என்ன வரும்னா 0க்கு அப்புறம் என்ன வருது பாருங்கள், -1, -2, 2⁻³ 2⁻⁴ அப்படின்னு பிரிக்கலாம். சரி, ரெகுலராக நார்மலாக நம்ம 2⁻1 அப்படின்னா என்னது 1, 2⁻0 நம்ம என்ன சொன்னோம், சரி 2⁻1 வந்து சேம் வேல்யூ வரும் கரெக்டுங்களா? எனிதிங் பவர் 1 சேம் வேல்யூ, 2⁻0னா 1 வரும். சரி 2⁻−1 2⁻−2க்குலாம் எப்படி நம்ம வேல்யூ கண்டுபிடிங்கன்னா ரொம்ப ஈஸி. 2⁻−1 நம்ம எப்படி எழுதலாம்னா 1/2ன்னு எழுதலாம். இதை டிவைட் பண்ணால் 0.5. 2⁻−2 நம்ம 1/2/2ன்னு எழுதலாம். ஸோ 1/4 ஆன்சர் வந்து இது ரெண்டு டிவைட் பண்ணால் 0.25. ஸோ இந்த மாதிரி நம்ம சம் பண்ணி பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த ஆன்சர்ஸ் பாருங்கள் எல்லாமே, இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே பாருங்கள் 5 பவராக இருக்கும். ஸோ 0.5, 0.25, 5 ஸ்கொயர், 5 கியூப், அந்த மாதிரி வந்து 0.0625. இந்த மாதிரி 5 பவர் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஷார்ட்கட்டாக நம்ம இது டேரெக்டாக மைண்டில் வச்சுக்கலாம்.
கஷ்டப்பட்டு இந்த மாதிரி நீங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வேல்யூஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ இதில் வந்து இதில் நம்மளுக்கு எதுலாம் தேவையில்லைன்னு பார்த்து ஒமிட் பண்ணிடலாம். ஜீரோவால் மல்டிபிள் பண்ணது எல்லாத்தையும் அடிச்சிடலாம். இவங்க 2 பேரும் அடிச்சிடலாம். இங்கே இவங்க அடிச்சிடலாம். அப்போது 1 × 4 அவ்வளோதான். டாட் 1 × 2⁻⁻1 என்னது இங்கே என்ன பார்த்தோம் -1னா 0.5 அப்போது 0.5 ப்ளஸ் இப்போ 2⁻⁻2 என்னதுங்க 0.25 1 × 0.25 ப்ளஸ் 1 × 2⁻⁻4 1 × 2⁻⁻4 என்னது 0.0625 1 × 0.0625 ஓகேங்களா. இந்த 4 × 4 அப்படியே வந்துதா இங்கே வந்து 0.5 ப்ளஸ் 0.25 ப்ளஸ் 0.0625 இது எப்படி ஆட் பண்ணலாம் 0.5 0.25 0.0625 5 2 11 மிச்சம் 1 8 0.8 ஓகேங்களா. ஸோ இங்கே ஏற்கனவே 4 இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன வரும் 4.8125 பேஸ் 10 இங்கே வந்து பேஸ் 10 வரணும். இதுதான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் வந்து ஃப்ராக்ஷனல் கொஷின் கேட்டாங்க அப்படின்னா நம்ம பழைய மாதிரி என்ன பண்ணணும் ஒவ்வொரு நம்பரோட மல்டிபிள் 2 போட்டுட்டு அதுக்கப்புறம் பவர் வந்து -1 -2 வந்து இப்படி டிக்ரீஸ் பண்ணிட்டு போகணும். ஸோ நான் பைனரி டு ஆக்டல் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ பைனரி டு ஆக்டல் நம்பர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. ஸோ இதுதான் பைனரி வேல்யூ அது வந்து ஆக்டல் வேல்யூ. பைனரி ஆக்டலுடைய பைனரி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 டிஜிட் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஈஸியாக பண்ண முடியும். இது ஞாபகம்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி இந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் டெசிமல் கன்வர்ஷன் யூஸ் பண்ணுறோம். டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு முன்னாடி வந்து நம்பர்ஸ் கம்மியாக இருந்தால் ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கணும். மொத்தம் 3 டிஜிட் வரணும் ஓகேங்களா. சரி நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ பைனரி டு ஆக்டல் கன்வர்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பைனரி வேல்யூ எடுத்துக்கோம் 100111010 இவ்வளோ பெரிய நம்பர் பைனரி வேல்யூ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது ஆக்டலாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸி. இந்த ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வரைக்கும் 3 வேல்யூஸை பிரிச்சிங்க. ஸோ 0 1 0 இது ஒரு செட்டு. அடுத்துக்காக பார்த்தீங்கன்னா 1 1 1 இது ஒரு செட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 0 0 1 இது ஒரு செட்டு. மொத்தம் 3 செட்டாக நம்ம பிரிச்சிட்டோம். அதாவது ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வரைக்கும் பிரித்ததுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கிற வேல்யூஸில் அப்படியே கம்பேர் பண்ணுங்கள். இப்போ 0 1 0 எங்கே இருக்குது பாருங்கள். அதோட ஈக்குவல் வேல்யூ பாருங்கள். பைனரியோட ஈக்குவல் வேல்யூ 2. அப்போ 2 எடுத்து போட்டுக்குங்க. அப்படியே இங்கே பாருங்கள் 1 1 1 7க்கு ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு 1 0 எதுக்கு 1 0 0 எதுக்கு ஈக்குவலாக இருக்குது 4க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 472 பேஸ் 8. அவ்வளோதான். இப்போ ஒரு பைனரி வேல்யூ 3 பிரிக்கிறோம். முடிஞ்சு போச்சு. இப்போ இன்னொரு சம் போடலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் போடலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் 110 10 110 இது வந்து பேஸ் 2 நம்ம பேஸ் 8ஆக கன்வெர்ட் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம 3 பிரிச்சுக்குவோம் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இது பிரிச்சுன்னா 0 1 1 இது ஒரு செட்டு. நெக்ஸ்ட்டு 0 1 0 ஒரு செட்டு. அப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே வெறும் 2 நம்பர் தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு எப்பவுமே வந்து ஒரு செட்டுனா 3 நம்பர் இருக்கணும். அப்போ இந்த மாதிரி ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும் முன்னாடி ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். சரி இப்போ அப்படியே செக் பண்ணுங்கள். இந்த டேபிளில் 110 6 010 2 011 3. ஸோ ஆன்சர் இஸ் 326 பேஸ் 8 சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பைனரி டு ஆக்டல் கன்வர்ஷன். இதே வந்து பார்த்திங்கன்னா பைனரி டு ஆக்டல் கன்வர்ஷனில் நம்ம ஃப்ராக்ஷன் வருதுன்னு வச்சுங்களேன். ஃப்ராக்ஷன் வருதுன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 110.101
பேஸ் 2. இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வேல்யூ வருதுன்னா ரொம்ப சிம்பிள். இதை அப்படியே எழுதிங்க. 3 3யாக பிரிச்சுக்கும். இங்கே ஒரு 3 பிரிச்சுமா, அப்படியே இங்கேருந்து இப்படி போகணும், இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இப்படி போகணும், சென்டர் பாயிண்ட்லேருந்து இப்படி போகணும், லெஃப்ட் நோக்கி வரணும், இது வந்து ரைட் நோக்கி போகணும். 3 3யாக பிரிச்சுட்டு போங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 0 1 1 ஃபுல் ஸ்டாப். நெக்ஸ்ட்டு 0 1. நான் ஏற்கனவே சொன்னேன் வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கல, என்ன பண்ணணும், முன்னாடி 0 வச்சுக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே 0 1 0 இருக்குது, இங்கே வந்து 1 தான் இருக்குது, 2 வேல்யூ இல்லை. அப்போ 1 0 0. ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இருக்கிற டேபிள் காலத்தோ நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் என்ன வரும் பாருங்கள், 2624. அப்போது 26.24 பேஸு 8. நல்லா தெரிஞ்சுங்க. ஃபுல் ஸ்டாப் வந்துச்சுன்னா இங்கேருந்து இப்படி போகணும், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த சைடு போகணும். ஓகேங்களா. 3 3யாக நீ பிரிச்சுட்டு இந்த டேபிள் காலத்தில் கம்பேர் பண்ணிக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பைனரி டு ஹெக்ஸாடெசிமல். அதே மாதிரி தான் நம்ம ஆக்டலுக்கு வந்து எப்படி 3 3யாக பிரிச்சோமோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 4 4ஆக பிரிக்க போகிறோம். ஸோ பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் 0 1 0 1 0 1 0 1 0. இதுதான் என்னுடைய சம். நான் இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், பைனரி டு ஆக்டலில் ஒரு நம்பரை நம்ம என்ன பண்ணோம், 3 3ஆக பிரித்தோம். அதே மாதிரி ஒரு நம்பரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே 4 4ஆக பிரிக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ இங்கே நம்பர் நம்மளுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அப்படி என்ன பண்ணோம், முன்னாடி எத்தனை நம்பர் கம்மியாக இருக்கோ அத்தனை நம்பர் நம்மளுக்கு போட்டுக்கணும். ஸோ நம்ம 4 4ஆக பிரித்து எழுதிக்கிறோம். 1 1 0 1 0 1. இங்கே 2 நம்பர் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், முன்னாடி 2 நம்பர் சேர்த்துக்கிறோம். ஸோ நம்ம எப்படி வந்து பைனரி டு ஆக்டலுக்கு ஒரு டேபிள் வச்சுருந்தோமோ அதே மாதிரி ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி அதே தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 4 டிஜிட் வேல்யூ வேணும். இன்கேஸ் உங்களுக்கு 3 டிஜிட் வேல்யூ வருதுன்னா முன்னாடி 0 சேர்த்துக்கணும். சேம் தான், 1உடைய டெசிமல் வேல்யூ கன்வெர்ட் பண்ணுறோம், அதுக்கு முன்னாடி 0 0 போட்டுக்கிறோம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள். ஓகே. ஸோ இந்த வேல்யூ நம்ம இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 1 0 1 0. இந்த டேபிள் 1 0 1 0 எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள் 10. அப்போது இங்கே என்ன வரணும், ஏ வரணும், 10 வரக்கூடாது. இங்கே 1 0 1 1. இங்கே பாருங்கள், பிக்கு நேராக 1 0 1 1. அப்போது இங்கே என்ன வரணும், பி வரணும். ஓகேங்களா. இங்கே 0 0 1 0 0 0 1 0 எங்கே இருக்குது, 2க்கு நேராக இருக்குது. அப்போது 2. ஸோ ஆன்சர் இஸ் 2BA. 2BA பேஸ் 16. இதே நமக்கு டெசிமலில் வருது அப்படின்னா, சரி, இதே ஃப்ராக்ஷனில் வந்தாலும் நமக்கு அதே மாதிரி தான் 1 0 1 0 1 1 1 0.010 1 1 1 பேஸ் 2. ஓகே. இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இங்கேருந்து ஃபுல் ஸ்டாப் இந்த டாட்டுக்குலேருந்து இந்த சைடு போகணும், இந்த சைடு வரணும். 4 4 டிஜிட்டாக நம்ம எழுதணும். 0 1 0 டாட்டு 1. இது வந்து 4 டிஜிட். அதுக்கப்புறம் 1 1 தான் வருது. நம்ம என்ன பண்ணணும், இங்கே 2 நம்பர் சேர்த்துக்கணும். 0 1 1 1 4 டிஜிட் ஆயிடுச்சு. 0 1 0 1 4 டிஜிட் ஆயிடுச்சு. இந்த வேல்யூ நம்ம இந்த டேபிளோட சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே. 1 0 1 0 1 0 1 0 எங்கே வருது பாருங்கள், ஏ வேல்யூ. ஸோ ஏன்னு போட்டுக்கிறேன். 1 1 0 எங்கே வருது பாருங்கள், இ வேல்யூ, இ போட்டுக்கிறேன். 0 1 0 1 5 போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 1 0 0 சி போட்டுக்கிறேன். அவ்வளோதான். ஸோ ஏஇ டாட் 5C பேஸ் 16. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆக்டல் டு டெசிமல். ஆக்டல் டு டெசிமல், ஆக்டல் டு பைனரி, ஆக்டல் டு
ஹெக்ஸாடெசிமல் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆக்டல் டு டெசிமல். 372 பேஸ் 8ன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா டெசிமலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். நம்ம எப்படியும் வந்து பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் பண்ணணுமோ அதே மாதிரி ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த நம்பர்ஸை இந்த பேஸ் வேல்யூ ஆக்டலுடைய பேஸ் வேல்யூவால் மல்டிபிள் பண்ணி போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. 3 × 8 ப்ளஸ் 7 × 8 ப்ளஸ் 2 × 8 இது பிரித்து எழுதிட்டு பழைய மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 8க்கு வந்து பவர் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். 0 1 2 அப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கே தரும் எனிதிங் பவர் 0 ஆன்சர் இஸ் 1 ப்ளஸ் எனிதிங் பவர் 1 ஆன்சர் இஸ் சேம் வேல்யூ. ஸோ அப்போ 8 7 × 8 ப்ளஸ் 8 8 64. சரிங்களா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட வேண்டியது தான். ஸோ ஆன்சர் வில் பி 250 பேஸ் 10. ஓகே. ஸோ இது அப்படியே நம்ம வந்து பைனரி டு டெசிமல் அங்கே என்ன பண்ணோம், பேஸ் வேல்யூ 2 போட்டுக்கிட்டோம், இங்கே வந்து பேஸ் வேல்யூ 8 போட்டுக்கிட்டோம். ஓகேங்களா? இதே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹெக்ஸாடெசிமல் டு டெசிமல் அப்படின்னு வச்சுங்களேன். இதுவும் வந்து இது லைக் சேம் தான். (356 பேஸ் 16 வச்சுங்க. இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேஸ் 10 கன்வெர்ட் பண்ணோம். மேலே இருக்கிற ப்ரொசீஜர் அதே தான். இந்த நம்பர்ஸோட 16 வந்து மல்டிபிள் பண்ணணும். 3 × 16 ப்ளஸ் 5 × 16 ப்ளஸ் 6 × 16. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து 16க்கு என்ன பண்ணணும், பவர் இன்க்ரீஸ் பண்ணணும். 0 1 2. ஓகே. ஸோ அப்போ 3 × 16 ஸ்கொயர் ப்ளஸ் 5 × 16 பவர் 1 சேம் வேல்யூ தான் வரும். ப்ளஸ் 6 × 16 பவர் 0 ஆன்சர் இஸ் 1. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணோன்னா 768. இது ஜஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான், அதனால் வந்து டேரெக்டாக ஆன்சர் போகிறேன். 16 ஸ்கொயர் × 3 பண்ணால் 768 ப்ளஸ் இதனுடைய ஆன்சர் வந்து 80 ப்ளஸ் இதனுடைய ஆன்சர் 6. டோட்டலி 854 பேஸ் 10. இந்த ரெண்டு ப்ரொசீஜர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்கள், ஆக்டல் டு டெசிமல் சேம் ப்ரொசீஜர், பட் 8 நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஹெக்ஸாடெசிமல் டு டெசிமல் சேம் ப்ரொசீஜர், இங்கே நம்ம 16 யூஸ் பண்ணுறோம். ஓகே. சரி, இப்போ நம்ம இந்த ஆக்டல் டு டெசிமல்லையே நம்ம ஃப்ராக்ஷனல் வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்டல் டு டெசிமல்லையே ஃப்ராக்ஷனல் இப்போ 24.6 பேஸ் 8ன்னு வச்சுங்களேன். ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணணும், இப்போது பைனரி டெசிமல் கண்டுபிடிக்கணும். இப்போ பழைய மாதிரி தான் 2 × 8 ப்ளஸ் 2 × 4 டாட் 6 × 8. ஓகேங்களா? ஸோ இந்த டாட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், 0 1 ஸ்டார்ட் பண்ணணும், டாட்டுக்கு அப்புறம் -1 ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ நம்ம எப்படி எழுதலாம், 8 to the power of -1 1/8ன்னு எழுதலாமா? ஸோ வந்து 8 நம்ம 1 உள்ளே வச்சுக்கோ, டாட் வச்சுக்கோ 0, இங்கே 2 இங்கே 1 வரும். 8 1 8 மிச்சம் 2 0 போட்டுனா 16 மிச்சம் 4 0 5. அப்போது 0.125 8 to the power of -1. அப்போது 2 × 2 to the power of 8 என்னது, 8 to the power of 1 என்னது 8 தான். ப்ளஸ் 2 × 4 to the இங்கே 8 வருமா, 10 தப்பு பண்ணியிருக்கோம். 8 இங்கே வந்து 4 8 to the power of 0 is 1 டாட் 6 × 8 to the power of -1 என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்,
0.125. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, 2 × 8 16 + 4 × 1 4 டாட் 6 × 0.125. ஸோ 6 × 0.125 பண்ண என்ன வரும், 0.75 வரும். ஸோ இதை அப்படியே இங்கே ஆட் பண்ணிங்கன்னா 75, ஸோ 20.75. ஓகே, இந்த -8⁻−1க்கு நம்ம கால்குலேஷன் போட தெரியணும். ஓகே, ஸோ இதே ஃப்ராக்ஷனில் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஹெக்ஸாடெசிமல் டு டெசிமல் சம்முக்கு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ஹெக்ஸாடெசிமல் டு டெசிமல் சம் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இதுக்கே வந்து நம்ம ஃப்ராக்ஷனல் ஃபார்மேட்டு. ஃப்ராக்ஷனல் என்ன எழுதலாம் பாருங்கள், 56.08. இது வந்து பேஸ் 16, நான் வந்து பேஸ் 10 கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 56 ரொம்ப ஈஸி. ஸோ 5 × 16 பேஸ் பவர் 2 + 6 × 16 பவர் 1. இது முடிஞ்சிச்சு. டாட்டு 0 × 16 பவர் -1 ப்ளஸ் 0 × 16 பவர் -2. 0 இல்லை 8. ஓகேங்களா? ஸோ சரி, இங்கே 0 வரும், இங்கே என்ன வரும், 1 வரும். பாருங்கள், தப்பு பண்ணிட்டேன் பாருங்கள். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0 1. ஸோ 5 × 16 அப்படியே வரும், ப்ளஸ் 6 × 1 அப்படியே வரும். 16 பவர் 0, ஆன்சர் 1. ஸோ இது 0 கேன்சல் வந்துடும். இப்போ 8 × 16 பவர் -2 தான் நம்ம பண்ணணும். ஸோ இது எல்லாமே சிம்ப்ளிஃபை பண்ணிங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 80 ப்ளஸ் இதை 6 டாட்டு இதனுடைய ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 0.03125. ரொம்ப சிம்பிள். 16 - 2 எப்படி எழுதலாம், 1/16² எழுதலாம். ஓகே, ஸோ 16 ஸ்கொயர் என்னது, ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 8 வருது, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 6 வருது. டாட் 8 × 16 பவர் -2. இதோட ஆன்சர் என்ன வருதுன்னா 0.03125. இது எப்படி நம்ம வந்தது அப்படின்னு கால்குலேட் பண்ணினா 16 பவர் -2 எப்படி எழுதலாம், 1/16² எழுதலாமா? இங்கே பாருங்கள், இப்போ 16 ஸ்கொயர் என்னது 256. 256 நம்ம என்ன பண்ணுறோம், 1ஆல் டிவைட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ 1 வந்து நம்ம இப்போ பாயிண்ட் வச்சுக்கிறோம், ஒரு 0 நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு மேலே 0 வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், இங்கே 0 ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணிட்டு பண்ணோம்னா 0.0039 அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வருது. ஸோ 0.0039 × 8 போட்டிங்கன்னா ஓகேங்களா, இந்த ஆன்சர் வந்துடும். ஸோ 80 + 6 டாட் இந்த ஆன்சர் போட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 86.31 பார்க்க போகிறது ஆக்டல் டு பைனரி. ஸோ பைனரி டு ஆக்டல் பண்ண மாதிரியே தான் ஆக்டல் டு பைனரி. ஆக்டல் வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம், 3 பிரிச்சுட்டு பைனரியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆக்டல் வேல்யூ 472 பேஸ் 18 வச்சுங்களேன். இதை நான் என்ன பண்ணணும், பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே என்ன பண்ணி வச்சுருக்கோம், ஆக்டல் டு பைனரி சேம் டேபிள், அதே டேபிள் தான். இப்போ ஆக்டல் வேல்யூ தனியாக எடுத்துக்கோ. 4க்கு ஈக்குவலான பைனரி வேல்யூ என்னன்னு பாருங்கள், 100. நெக்ஸ்ட்டு 7க்கு ஈக்குவலான பைனரி வேல்யூனா 111. 2க்கு ஈக்குவலான பைனரி வேல்யூ என்னதுங்க, 010. இது எல்லாத்தையும் அப்படியே ஒன்றா சேர்த்து எழுத வேண்டியது தான். 100 111 010 பேஸ் 2 முடிஞ்சு போச்சு. ஆக்டல் டு பைனரி ரொம்ப ஈஸி. இது ஃப்ராக்ஷனலில் வந்தாலும் இதே தான். ஆக்டல் டு பைனரி ஃப்ராக்ஷனல் 3.1 பேஸ் 8ன்னு வச்சுங்களேன். இது நான் என்ன பண்ணணும், பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 3.1 அப்படியே போட்டுங்க. இந்த டேபிள் காலத்தை ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். 3 உடைய வேல்யூனா 011 பாயிண்ட்டு, 1 உடைய வேல்யூனா 001. அவ்வளோதான். இது முன்னாடி இருக்கிற 0 போடணும் அவசியம். ஸோ 11.001 பேஸ் 2 ஆன்சர்.
ஸோ நம்ம ஆக்டல் டு பைனரியில் ஆக்டல் வேல்யூவை தனித்தனியாக பிரிச்சுட்டு அந்த ஆக்டலுக்கு ஈக்குவலான 3 டிஜிட் பைனரி வேல்யூ எழுதி எல்லாத்தையும் ஒன்றா எழுத வேண்டியது தான். அதே மாதிரி தான் ஆக்டல் டு பைனரி ஃப்ராக்ஷனல். ஓகே, ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸா டெசிமல் டு பைனரி. சேம் தான். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸா டெசிமலில் பிரித்து 4 பைனரி வேல்யூஸ் எழுத போகிறோம். (3A6) பேஸ் 16 to பேஸ் 2 கன்வெர்ட் பண்ண போகிறோம். 3A6 தனித்தனியாக எழுதிக்குங்க. நம்மளுடைய பைனரி வேல்யூஸ் தெரியும், கரெக்டுங்களா? ஸோ 3 உடைய பைனரி வேல்யூ பாருங்கள் 4 டிஜிட் 0011. ஏ உடைய பைனரி வேல்யூ பாருங்கள் 1010. 6 உடைய பைனரி வேல்யூ பாருங்கள் 0110. கரெக்டுங்களா? இவங்க எல்லாரையும் ஒன்றா சேர்த்து தான் 0011 1010 0110. ஓகே, பேஸ் 2. இந்த ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எதுன்னு வச்சுங்க, நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்து இருந்தானே இதெல்லாம். ஸோ 1110 100 110 பேஸ் 2 எப்படி வேணால் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதே வந்து ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி இது ஃப்ராக்ஷனலில் வருதுன்னு வச்சுங்களேன். (3BF.5C பேஸ் 16) இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இதை நான் என்ன பண்ணணும், தனித்தனியாக ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். 3BF.5C. ஓகே, ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய இந்த டேபிள் இருக்கு இல்லையா, இதில் நான் அப்படியே கம்பேர் பண்ணிக்கிறேன். 3 உடைய வேல்யூ பாருங்கள் 0011. பி உடைய வேல்யூ பாருங்கள் 1011. எஃப் உடைய வேல்யூ பாருங்கள் 111F. நெக்ஸ்ட்டு 5 உடைய வேல்யூ பாருங்கள் 010. சி உடைய வேல்யூ பாருங்கள் திருப்பியும் 1100. ஸோ அப்போ எப்படி எழுதலாம், இந்த ஃபஸ்ட்டு இந்த 2 வேல்யூ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எதிர்க்கு இருக்கிறது 11 1011 111. எல்லாமே 1 வரும். இங்கே எஃப்னு போட்டு வச்சுருக்கேன் நான். திருப்பி 1.0101 1100. அவ்வளோதாங்க, பேஸ் 2 முடிஞ்சு போச்சு. நம்ம பார்க்க போகிறது பைனரி அடிஷன். ஸோ பைனரி வேல்யூஸ் உங்களுக்கு தெரியும், 0s and 1s. இந்த பைனரி வேல்யூஸை எப்படி ஆட் பண்ணணும் அப்படி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. இன்கேஸ் இப்போ 0வும் 0வும் ஆட் பண்ணுறீங்கன்னா அதோட ஆன்சர் வந்து 0. இன்கேஸ் 0 மேலே இருக்குது 1 கீழே இருக்குது அப்படின்னா ஆன்சர் வந்து 1. இல்லை 1 மேலே இருக்குது 0 கீழே இருக்குன்னா ஆன்சர் 1. இன்கேஸ் ரெண்டுமே 1 வருது அப்படின்னா ஆன்சர் வில் பி 10. இன்கேஸ் வந்து 3 1 வருதுன்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆன்சர் வந்து 11. ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் 11100 11010. இதை நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா? மேலே இருக்கிற ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணி. அப்போ இங்கேனா 0 வருமா, இங்கே 1 வருமா, இங்கே 1 வருமா, இங்கே நான் ஒரு 1 ஆட் பண்ணால் 0. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கேரி பண்ணுறோம். இதில் 1 ஆட் பண்ண என்ன ஆன்சர் 10. இதில் வந்து 0 மட்டும் இங்கே போட்டு இந்த 1 பக்கத்தில் இருக்கிறதுக்கு மேலே போட்டுக்கணும். அப்போ இங்கே எத்தனை 3 1 வருதுங்களா, இங்கே 3 1 வந்து என்ன பண்ணணும் 11. இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ இங்கே கேரி பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் போடுவோம்.
11110. ஓகே, நான் இங்கே வெறும் 11 மட்டும் ஆட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் 011 இங்கே எதுவும் வராது. 11 ஆட் பண்ணேன்னா ஆன்சர் 0. கரெக்டுங்களா? இப்போ இங்கேருந்த இன்னொரு வேல்யூ இது மேலே நான் போகிறேன். இப்போ இங்கே 11 ஆட் பண்ணான்னா ஆன்சர் திருப்பி 0. ஸோ செகண்ட் வேல்யூ நான் இங்கே வந்து கேரி பண்ணுறேன். இங்கே நான் வரும் 0 1, இங்கே 1 0. இதே வந்து நம்ம ஃப்ராக்ஷனில் வருதுன்னு வச்சுங்க. 11.01 10 1.11. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? 0 1 வரும். ஸோ 0 இங்கே போட்டுட்டு மேலே கேரி 1. சரிண்ணா? இங்கே என்ன வரும்? 1 1 ஆட் பண்ணால் 1 0. ஸோ இங்கே 0 போட்டு இந்த கேரி 1 இங்கே வரும். ஓகேங்களா? இங்கே பாயிண்டெல்லாம் நீ கணக்கு வச்சுக்கூடாது. அப்படியே கேரி 1 இங்கே வரும். 3 1 வந்தால் என்ன பண்ணணும்? 1 1 ஆன்சர். இங்கே 1 மேலே கேரி 1. ஸோ இங்கே 2 1 வந்தால் 0 1. 2 1 வந்தால் 1 0. இங்கே வந்து நெக்ஸ்ட் வேல்யூ எதுவுமே இல்லை. அதனால் வந்து அந்த 2 வேல்யூஸ் அப்படியே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா பைனரி அடிஷன் பண்ணுறோம்.